வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இப்போ 920 சேனல் பற்றி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியும். அதில் வந்து டைட் ஷார்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்படின்னா என்ன, அது இன்ட்ராடேயில் அதிகமான லாபம் கொடுக்குமா, அது நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டைட் ஷார்ட்னா என்ன, ஷார்ட் கட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பண்ணிவிட்டு அதில் என்ன லாபம் என்ன நஷ்டம், சாதக பாதக அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி. ஷார்ட் ஷாட்டில் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஷார்ட் ஸ்டாடில் அப்படின்னா இதில் தப்பாக இருக்குது. ஓடிஎம் கால் அண்ட் புட் இல்லை, ஐஏடிஎம் கால் அண்ட் புட். சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 38,000 இருக்குது அப்படின்னா வந்து 38,000 கால் 38,000 புட்டு ஒரு நூறுரூபா இருக்கிறத வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பைரின்னு வச்சுக்கோங்க. நூறுரூபாய்க்கு செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தாங்க ஷார்ட் ஸ்டாடில். இது ஓடிஎம் இல்லை, ஏடிஎம். சரிங்களா? ஸோ இதுதான் ஷார்ட் ஸ்டாடில். ரைட். இதில் மார்ஜின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபா. நீங்கள் ப்ரீமியம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவீங்க, அதிலிருந்து கொஞ்சம் அதுக்கும் நீங்கள் மார்ஜின் கொடுத்தாகணும். அப்புறம் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, அதுக்கும் மார்ஜின் கொடுத்தாகணும். அதிகபட்சமாக வந்து கிட்டத்தட்ட 2,05,000 ரூபா வரும்னு வச்சுப்போம் மார்ஜின் வந்து. சரிங்களா? சரி. இது வந்து ஷார்ட் ஸ்டாடில் இன்ட்ராடேல பண்ணுறீங்க. 920 மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ். 920 ஸ்டாடில்லாம் என்னன்னு தெரியாத மக்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அந்த காணொலி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். சரிங்களா? சரி. அடுத்து டைட் ஷார்ட் கட்னா என்னங்க? ஷார்ட் ஸ்டாடலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் ஐடிஎம்ல பண்ணணும். இப்போ 38,000 கால் 38,000 புட்டு விற்றீங்கன்னா அது வந்து ஷார்ட் ஸ்டாடல். அதுக்கு 38,000 காலுக்கு பதிலாக 200 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 37,800 கால், 200 பாயிண்ட் இந்தி மணி கால். அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து 200 பாயிண்ட் அதிகம், 38,200 புட்டு விற்றீங்கன்னா என்ன ஆகுனா, அதுக்கு பேர் என்னங்க? ஷார்ட் கட்னு பேர். டைட் ஷார்ட் கட்ஸ்னு பேர். டைட் ஷார்ட் கட்ஸ். ஓகே. இது என்னங்க ஷார்ட் ஸ்டாங்கிள் மாதிரி இருக்கு அப்படின்னா, ஓடிஎம் கால் ஓடிஎம் புட்டு விற்றீங்கன்னா ஷார்ட் ஸ்டாங்கிள். அதே நீங்கள் உல்டா பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஷார்ட் கட்னு பேர். ஓடிஎம் கால் ஓடிஎம் புட்டு விற்றீங்கன்னா இது புட்டு இது கால் விற்றீங்கன்னா அதுக்கு பேர் ஷார்ட் ஸ்டாங்கிள். அதே நீங்கள் உல்டாவை பண்ணீங்கன்னா இது புட்டு இது கால்னு இந்தி மணி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? டைட் ஷார்ட் கட்னு பேர். இது இந்தி மணியோட இருக்கிறதுனால ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகபட்சமாக இருக்கும். அவுட் ஆஃப் த மணியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா, நூறுரூபா இருக்கலாம், இல்லை 50 ரூபா இருக்கலாம். இந்தி மணியில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 நீங்கள் மண்டேலாம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து 500 600 இருக்கும். சரிங்களா? சரி. இதில் எஃபெக்டிவ் மார்ஜின் என்னன்னா, மார்ஜினில் பெருசாக வித்தியாசம் இல்லை, 2 லட்ச ரூபா. இதில் வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் மட்டும் அதிகமாக கலெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக விற்கிறீங்க, அதனால் வந்து 15,000 இருக்கும். அதில் 5,000 ரூபா இருக்குது, இதில் 15,000 இருக்கும். இதில் மார்ஜின் வந்து இந்த ப்ரீமியத்துக்கு சேர்த்து கொடுக்குறதுனால 2,15,000 ஆகும். அதை விட இது ஒரு 10,000 ரூபா அதிகம். சரிங்களா? சரி. இப்போ நமக்கு வரும், இது ரெண்டும் சேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் 2 பேருக்கும் சேம் தான். நீங்கள் மார்ஜின் 2 பேருக்கும் சேம் தான். அதே மாதிரி ஷார்ட் ஸ்டாங்கிள் பண்ணுறதுக்கும் ஷார்ட் ஸ்டாடல் பண்ணுறதுக்கும் பிரேக் ஈவன் சேம் தான். பிரேக் ஈவன் சேம் தான், ரெண்டுக்கும் பிரேக் ஈவன். இப்படி ஷார்ட் ஸ்டாங்கிள் பண்ணாலும் சரி, ஷார்ட் கட் மாற்றி பண்ணாலும் சரி, பிரேக் ஈவன் சேம் தான். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ சேம் தான். அதுலேயும் ₹1 ப்ராஃபிட் ₹2 லாபம்னா இதுலேயும் ₹1 ப்ராஃபிட் ₹2 ₹1 அதான் ₹2 ப்ராஃபிட் ₹2 லாஸ்னா இதுலேயும் ₹2 ப்ராஃபிட் ₹2 லாஸ் தான். ஆனால் அதோட மேக்னிடியூட், அதோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதில் ₹5 லாஸ் ₹5 10 ரூபானா அதில் ₹10 லாஸ் ₹10 ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 2 சேம் தான். சரிங்களா? ஸோ ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம், ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகம், லாஸும் ரொம்ப அதிகம். இதில் ஷார்ட் கட்டில் அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? ஷார்ட் ஸ்டாங்கிள் பண்ணுறதுல பிரேக் ஈவன் எங்கேயோ அதே பிரேக் ஈவன் தான். ஷார்ட் ஸ்டாங்கிள் பண்ணுறதுல என்ன ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ அதே தான். ஆனால் அதோடைய அளவுகோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட பவர் பார்த்தீங்கன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஷார்ட் கட்ஸில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட்டில் உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து கொஞ்சம் அதிகம். நம்பர் 1 ப்ராப்ளம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்தி மணி ஆப்ஷனோட விளையாடுறதுனால லிக்விடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ரீட்டைல் டேபிள் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நிறையா 10 20 100 லாட்டுக்கு மேலே பண்ணுறீங்கன்னா இந்தி மணியில் விளையாடும் போது வந்து உங்களுக்கு ஸ்லிப்பேஜஸ் அதிகமாக இருக்கும், லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும். ஃப்ரீ ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப காமனாக நடக்கும். ஏன்னா இந்தி மணியில் வந்து லிக்விடிட்டி இல்லாதனால டக்குன்னு வந்து ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீ ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னா, நீங்கள் ஷார்ட் கட்டில் வந்து நீங்கள் இந்தி மணியோட விளையாடுறதுனால, இந்தி மணி லிக்விடிட்டி இல்லாதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது. சரிங்களா? ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ ஃபார் எக்ஸ்பைரிக்கு பார்க்கலாம், இது எப்படி நடக்குதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்டாங்கிள் ஒரு பக்கம் ஷார்ட் ஸ்டாங்கிள் எடுக்கிறீங்க, இந்த பக்கம் ஷார்ட் கட் எடுக்கிறீங்க. சரிங்களா? ஷார்ட் ஸ்டாங்கிளில் என்ன ப்ராஃபிட் வருமோ அதே ப்ராஃபிட் தான் ஷார்ட் கட்டில் வரும். 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் இடிக்காத பட்சத்தில். நீங்கள் ஷார்ட் 920 ஸ்டார்டர் எடுக்கிறீங்க, ஒரு 30% ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னு வச்சுப்போம்.
ஸோ நார்மலாக ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இருக்குது, இந்த பக்கம் ஷார்ட் கட் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் என்ன லாபம் வருமோ அதே லாபம் தான் இங்கேயே வரும். சரிங்களா? ஸோ அது புரிஞ்சுக்கிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பெருசாக வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் இடிச்சதுனால் உங்களுக்கு ஷார்ட் கட்டில் வந்து லாஸு அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு 30% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. இப்போ நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுத்துங்க, 100 ரூபாயில் 30% போட்டிங்கன்னா 30 ரூபா வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த பக்கம் 30 ரூபா, அந்த பக்கம் 30 ரூபா, ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுனா. இதே நீங்கள் 300 செல் பண்ணி 30% போட்டிங்கன்னா என்ன ஆகும்? மேலே 90 ரூபா, கீழே 90 ரூபா, 180 ரூபா வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் வந்து WSL பண்ணல உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஷார்ட் ஷார்ட்டில் எடுத்துக்கங்க. ஆனால் இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட விளக்குறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நீங்க ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுத்துக்கங்க. நார்மலா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் 100 ரூபாய்க்கு செல் பண்றீங்க, 30% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் இடிச்சா கூட மேலே 30 ரூபா, கீழே 30 ரூபா, 60 ரூபா வரும். இது வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு. சரிங்களா? இப்போ ஷார்ட்ஸ் கட்ஸ் எடுக்கிறீங்க, மேலே 300 ரூபாய்க்கு பண்ணுறீங்க, கீழே 300 ரூபாய்க்கு பண்ணுறீங்க, இதே 30% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அப்படிங்கும்போது வந்து இங்கே 90 ரூபா ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இங்கே 90 ரூபா ஸ்டாப் லாஸ் அடிக்கும், 180 ரூபா அடிக்கும். இதில் வந்து இது வந்து ஷார்ட் கட்டில். ஏன்னா இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஐடிஎம், இது ரெண்டும் உங்களுக்கு ஓடிஎம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷார்ட் ஷட்டில் பொறுத்த வரைக்கும், ஷார்ட் கட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா பழுத்துரும் லாஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இது பக்கம் சிங்கிள் சைடு அடிச்சா என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிங்கிள் சைடு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் கட்டில் நிறையா ப்ராஃபிட் வரும். எப்படி வரணுங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஷார்ட் கட் அதே மாதிரி 100 ரூபா போடுறீங்க. சரிங்களா? அதே மாதிரி 20% ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு பக்கம் 20 ரூபா லாஸ் ஆயிருமா, இன்னொரு பக்கம் 0 ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போது இன்னொரு பக்கம் 100 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டு, இந்த பக்கம் 20 ரூபா உங்களுக்கு இது. அப்போ மொத்தம் எவ்வளோ தான் கிடைக்குதுங்க? 80 ரூபா தான் கிடைக்குது. எதுலங்க? ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில். ஏன்னா நீங்கள் விற்றதே 100 ரூபா, ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் 20% அடிச்சது, 20%க்கு எவ்வளோங்க வருது? 20 ரூபா வருது. இதே ஷார்ட் கட் எடுத்து பாருங்க. நீங்கள் ஒரு பக்கம் 300 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் 300 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க, இங்கே 20% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, இங்கே 20% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அப்போ 20% எவ்வளோ லாஸ் ஆகுங்க? இந்த பக்கம் 60 ரூபா லாஸ் ஆகும். கரெக்டாக? அந்த பக்கம் 300 கரைஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு 240 ரூபா நிற்கிது, இங்கே 80 ரூபா நிற்கிது, இங்கே 240 ரூபா நிற்கிது. இங்கே 1 ரூபா ப்ராஃபிட்னா இங்கே 3 ரூபா ப்ராஃபிட். எப்போ? ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் அடிச்சா. ஆனால் 2 சைடு ஸ்டாப் லாஸ் அடிச்சா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு 3 மடங்கு லாஸு, அந்த பக்கம் 1 மடங்கு லாபம். புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? ஸோ டபுள் சைடு அடித்ததுன்னா ஷார்ட் கட்டுக்கு ஆபத்து, சிங்கிள் சைடு அடித்தோம்னா ஷார்ட் கட்டுக்கு நல்லது. ஆக எங்கெங்கெல்லாம் குட்டி ஸ்டாப் லாஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் கட்ஸ் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணிக்கலாம்? கட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது இல்லைங்க. ஏன்னா ரெண்டு பக்கம் அடித்தா பழுத்துரும். ஒரு பக்கம் தான் அடிக்க நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா? ரெண்டு பக்கம் அடிக்காட்டா 2 பேருக்கு லாபம் சேம் தான். ஆனால் ரெண்டு பக்கம் அடிச்சதுன்னா 3 மடங்கு லாஸ் ஆயிரும். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கும் ஷார்ட் கட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாதுங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, பொதுவாகவே நீங்கள் ஷார்ட் கட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லாபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஷார்ட் ஷார்ட்லையோ இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கிலையோ வந்து 500 ரூபா 600 ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னா, ஷார்ட் கட்டில் வந்து உங்களுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ராடவுனும் எக்கச்சக்கமாக இருக்கும், பழுத்துரும். ஸோ ஷார்ட் கட் நான் ட்ரை பண்ணேன், ஃப்ரைடே மண்டேக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு ரிசல்ட் இன்னும் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை, அதனால் நான் அதை பண்ணலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த ட்ராடவுன் உங்களால் ஏற்றுக்க முடியும்னா ஒரு லாட்டுக்கு 4 லட்ச ரூபா நீங்கள் மார்ஜின் வைக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஷார்ட் கட் பண்ணலாம். இல்லைனா பண்ணாமல் இருக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கட்டுங்கிறது வந்து அதிகமான ட்ராடவுன் வச்சு அதிகமான ரிஸ்க் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி, அதை பண்ணக்கூடாது என்னோட கருத்து. இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறையா யுக்திகள் வந்து என்னோட பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். சென்னையில் இது தமிழில் இருக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. வேணும்னா நீங்கள் கலந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.